ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் கலைஞர் கைவினை திட்டத்துக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் தமிழ்நாட்டிற்காக கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை தமிழக அரசு உருவாக்கியிருக்காங்க. இந்த திட்டம் முழுக்க முழுக்க கைவினை கலைஞர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்கீம் குறித்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் ஒன்ஸு ஸ்கீம் பற்றி வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. திட்டத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஏற்கனவே உள்ள தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவதற்கு 3 லட்ச ரூபாய்க்கு தமிழக அரசு பிணையற்ற கடன் உதவி, ஸோ எந்த வந்து பிணையற்ற எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமாக 50,000 வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. நீங்கள் 3 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் உங்களுக்கு மானியமும் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் 5% வட்டி மானியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த 4 வகையான பெனிஃபிட் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. விண்ணப்பிக்கும் தகுதி என்ன அப்படின்னா, 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த கேட்டகிரி, எஸ்சியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், எம்பிசி, யார் வேணாலும் எந்த கேட்டகிரியாக இருக்கலாம். 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்னமான தொழிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. கட்டட வேலைகள், மர வேலைப்பாடுகள், பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல், தோல் கைவினை பொருட்கள், காலணிகள் தயாரித்தல், இந்த மாதிரி ஒரு 20க்கும் மேற்பட்ட தொழிலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, இது நீங்கள் பாரம்பரியமாக அந்த தொழில் செய்யணும் அவசியம் கிடையாது. இந்த தொழில் தெரியும் அப்படின்னாவே நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ அப்ளை பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலான்னா 11/12/2024 முதல் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட் இதுதான். ஸோ இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கலைஞர் கைவினை திட்டம்னு கேகிடி. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இல்லை டேஷ்போர்டில் அப்ளிகேஷன் ரிசீவ்டு, இது வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 446 பேர் நேற்று ஒரே நாள் அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சப்சிடி போக போகுது. அதேமாரி டிஎஃப்சி அவங்க தான் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. டிஎஃப்சி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கான அமௌண்ட் வந்து சாங்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான லோன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சப்சிடி கிரியேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு ப்ராசஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரை வெரிஃபை பண்ணிவிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனலாக உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். எவ்வளோ அப்ளிகேஷன் எவ்வளோ சாங்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரைனிங் வந்து பார்த்தா ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அப்புறம் லோன் அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் பேசிக்காக இதைப்படி தான் வந்து சைட் பண்ணுறாங்க. ஓகே, என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்யூர் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தகுதி பெற எலிஜிபிலிட்டிக்காக நீங்கள் செக் பண்ணுறதுக்கு 35 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆம் கொடுத்துக்கலாம். அதேமாரி பட்டியலிடப்பட்ட 25 வகையான தொழிலில் நீங்கள் அனுபவம் இருக்குது, குறைந்தபட்சம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அந்த தொழில்களில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆம் கொடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் கடந்த 5 ஆண்டுகளில் சுய வேலைவாய்ப்பு அல்லது வணிக விரிவாக்கத்திற்கு ஜிஓடிஎன் திட்டங்களின் கீழ் 1 லட்சத்துக்கு அதிகமான உதவித்தொகை பெற்றுள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்றதை அதையும் வந்து காமிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் ஆதார் கார்டு அவசியமானது. அதுக்கப்புறம் நீங்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், இல்லைனா பிரச்சனை இல்லை. அப்புறம் விரிவான திட்ட அறிக்கை கேட்டிருக்காங்க. டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி அதே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டு கேட்டிருக்காங்க, பட் வந்து மேண்டட்டரி கிடையாது. இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவசியம் இல்லை அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக டெமோ ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கான டெமோ ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த ஸ்கீம் மூலமாக கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோக்கான காப்பியும் கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதாங்க இந்த ஸ்கீமுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் இந்த பேஜில் வந்துடுங்க. இதில் போயிட்டு லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்டர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. யார் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு
உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அந்த மாதிரி மிக்சரப்பாக பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் சேவ்டு அப்படின்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் அல்லது பேன் நம்பர் ஏதாச்சும் ஒரு யூசர் நேமாக என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்டு கொடுத்து க்ரியேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களை எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். 35 வயசு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க. பட்டியலிடப்பட்ட 25 வருடங்கள் ஏதாச்சும் ஒரு தொழிலில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க. அதேமாரி நீங்கள் கடந்த 5 வருஷத்தில் ஏதாச்சும் வந்து நீட்ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் மூலமாக 5 லட்சத்துக்கு அதிகமான உதவித்தொகை பெற்றிருக்கீங்க அப்படின்னு ஆம் கொடுங்க, இல்லைன்றவங்க இல்லைன்னு சைட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ், என்னமான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முன் அனுபவம் கொடுத்த சுய சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான அந்த சுய சர்டிஃபிகேட். இதில் போயிட்டு உங்களுடைய சைன் டேட்டு போட்டு உங்கள் சைன் மற்றும் கையொப்பம் போட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா விரிவான திட்ட அறிக்கை, இந்த ஃபார்மே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் உங்களுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை டீட்டெயில்ஸாக எழுதி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தா நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ரிப்போர்ட் என்னன்றதை நீங்களே கூட ரெடி பண்ணிக்கோங்க, மொத்தம் ரெடி பண்ண அவசியம் இல்லை. இதில் போயிட்டு ப்ராஜெக்ட் காஸ்ட், ஸோ நீங்கள் நிலம் கட்டிட செலவு எவ்வளோ, கருவி எவ்வளோ ஆகுது, செயல்பாடு மூலதன செலவு எவ்வளோ ஆகுது, பிற செலவு என்ன, மொத்தமாக எவ்வளோ உற்பத்தி செலவு கேட்டிருக்காங்க. இது வந்து திட்ட செலவு, ப்ராஜெக்ட் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிதி வழிமுறைகள், ஃபினான்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆகுது, அதாவது வங்கி கடன் மதிப்பு 3 லட்ச ரூபா அப்படின்னா 3 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ லோன் வேணும், அதேமாரி சப்சிடி அமௌண்ட் எவ்வளோ வருது, அதுக்கப்புறம் தொழில் முனைவோருக்கான ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து பார்த்தா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக உங்களுக்கான ப்ராஃபிட் மற்றும் லாஸ்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே உங்களுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் த என்டர்பிரனர் கேட்டிருக்காங்க, தனிப்பட்ட பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் ஆஃப் த கேண்டிடேட்டில் போயிட்டு உங்கள் நேம், அந்த யார் அப்ளை பண்ணாலும் அவங்க நேம் கொடுத்துட்டு இனிஷியல் கேட்டிருக்காங்க, இனிஷியலை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்க மாரி சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேண்ட் கம்யூனிட்டி, ஸோ என்னமான கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, எஸ்சியா எஸ்டியா அப்படின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரியை கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரிலீஜனை கொடுத்துக்கோங்க. திருமண நிலை கேட்டிருக்காங்க, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்றத செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ செட் பண்ணுங்கள். அதேமாரி முன்னாள் இராணுவத்தினராக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லைன்னு வந்து செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஸோ ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ண மாதிரி என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இதில் நீங்கள் யாரை செட் பண்ண போகிறீங்க, ஃபாதரா மதரா இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்றதை நீங்கள் செட் பண்ணலாம். ரிலேட்டிவ் யாரை கொடுக்க போகிறீங்களோ என்ட்ரு பண்ணிட்டு அவங்க பெயர் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 8th கீழையா, 8ஆம் பார்த்தா 10th பாஸா அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்ன பாஸோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு தனிப்பட்ட அடையாளங்கள் கேட்டிருக்காங்க, யூனிக் ஐடி கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் கம்பல்சரி நீங்கள் வந்து கொடுத்துதாங்கணும். இதில் போயிட்டு 12 டிஜிட்கான ஆதார் நம்பரை கொடுத்து ஆதார் கார்டை பக்கத்தில் அப்லோட் பண்ணிக்கோங்க. 200 கேபிக்குள்ளே இருக்க மாரி சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேன் கார்டு நம்பர் இருக்குது அப்படின்னா உங்கள் பேன் நம்பரை கொடுத்துட்டு உங்கள் பேன் கார்டை 200 கேபிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
நீங்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்து உங்களுக்கான அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்கான லேபர் போர்டு இருக்குது பாருங்கள், எந்தமான இதில் இருக்கீங்க, என்ன நலவாரியத்தில் இருக்கீங்க, அந்த வெல்ஃபேர் போர்டு ஐடி வச்சுருப்பீங்க, நலவாரியத்துக்கான கார்டு, அதுக்கான நம்பர் என்ன, அந்த நலவாரியத்தை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை நான் வந்து நலவாரியத்தில் உறுப்பினராக இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு TNHDC இருக்க பாருங்கள், டிஎன் கைவினைஞர் இணையதளத்தில் பதிவு செஞ்சலான்னு கேட்டிருக்காங்க. டிஎன் ஆர்டிஷன் போர்ட்டலில் பதிவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்து பதிவு செஞ்சதுக்கான நம்பரை கொடுங்க. இல்லை நான் பதிவு செய்யலை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கடந்த 5 வருஷத்தில் சுய வேலைவாய்ப்பு அல்லது வணிக விரிவாக்கத்துக்காக நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, அதுவும் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எந்தமான ஸ்கீம் மூலமாக வாங்கியிருக்கீங்க அப்படிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்றவங்க நாட் அப்ளிகபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா முகவரிக்கான விவரங்கள், அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு எந்தமான வில்லேஜஸ் சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தாலுக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் தாலுக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க, பின்கோடு என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் உங்களுடைய கரஸ்பாண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இஃப் சேம் அஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக்கேர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அட்ரஸ் இங்கே அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு தொடர்பு விவரங்கள் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக கொடுத்துட்டு தொடர்பும் இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள், திட்ட விவரம் பற்றி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முதல்ல வர்த்தக வகை கேட்டிருக்காங்க, நீங்கள் என்னமான ட்ரேட் பண்ணுறீங்க, மொத்தமாக 25 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மூங்கில் தயாரிக்கிறவங்க, பிரம்பு, சணல், பனை ஓலை வந்து தயாரிக்கிறவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கூடை முடைதல், கயிறு, பாய் பின்னுதல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன், படகு தயாரித்தல், மீன்வலை தயாரித்தல், மலர் வேலைப்பாடுகள், கண்ணாடி செய்பவர்கள், சிலை அலங்காரம், நகை தயாரித்தல், இதுமாரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ட்ரேடில் இருக்கீங்க அதை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செயல்பாட்டின் பெயர், தயாரிப்பு, சேவை விளக்கம் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ நான் டெய்லர் வேலை அப்படின்னா ஸோ எந்த மாதிரி நான் டெய்லர் சேவைகள் பணிபுரிறீங்க அதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் அதிகபட்சமாக 250 எழுத்துக்குள்ளே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தெரிவு செய்யப்பட்ட வர்த்தகத்தில் முன் அனுபவம், ஸோ நீங்கள் இப்போ டெய்லர் கொடுத்துருக்கீங்கன்னா அதில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, 5 வருஷத்துக்குள்ளேயா இல்லை 5 வருஷத்துக்கு மேலேயா அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிட்டு முன் அனுபவ விவரம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ எந்த இடத்துல ஒர்க் பண்ணிங்க, எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி மேனுவலாக இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும், டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், சுய சான்றுக்கான அந்த டெக்ளரேஷன் எல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ பிளேஸ் மற்றும் தேதியை கொடுத்துட்டு உங்கள் சைன் பண்ணி இதை அப்படியே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான அந்த முன்னனுபவம் குறித்த சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு புதிய தொழில் முனைவோரா அல்லது ஏற்கனவே உள்ள வணிகத்தை விரிவுபடுத்த விருப்பம் தொழில்முனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு என்டர்பிரனர் இருக்கீங்களா இல்லை நியூவாக பிஸ்னஸ் பண்ண போகலான்னு கேட்டிருக்காங்க. புதிய வணிகம்னா புதிய வணிகம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். புதுசுன்றாங்க புதிய வணிகம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு திட்டம் மற்றும் கடன் விவரங்கள் கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த திட்ட செலவு, ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஓவரால் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 30 lakhs நான் இப்போதைக்கு வந்து பார்த்தா ஒரு 3 லட்ச ரூபா வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஆகும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, அதாவது எங்கன்னா தொழில் நீங்கள் எங்கே துவங்கியிருக்கீங்க அல்லது எங்கே துவங்க போகிறீங்களோ அதுக்கான அட்ரஸ் என்ன எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன, ஸோ வில்லேஜ் என்ன, டவுன் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கான தொழில் இருக்க போது எங்கே துவங்க போகிறீங்க அல்லது எங்கே துவங்குனீங்க, அதேமாரி எந்த தாலுக்கு, நெக்ஸ்ட்டு பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து தொடங்கினதை பற்றி அந்தமாரி நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கடன் தேவையை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். தேவைப்படும் கடன் தொகை உள்ளிடும் 3 லட்சம் வரை, ஸோ அதிகபட்சமாக நீங்கள் 3 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான கடன் தொகையை பெற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 3 லட்ச ரூபாய்க்கும் அதிகபட்சமாக கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு 1வது தவணையில் தேவையான தொகை எவ்வளோ. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கான அமௌண்ட்டு எவ்வளோன்னு சைன் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அதுக்கான இன்ஸ்டால்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் கொடுத்தனவே அதுவே செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அதுமாரி இருக்க அமௌண்ட்டை சைட் பண்ணிக்கும். ஸோ மொத்தமாக அதிகபட்சமாக 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம கடன் வந்து வாங்கிக்கலாம். அதேமாரி மொத்தம் கொடுத்துறாங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திட்டை அறிக்கை வந்து கேட்டிருக்காங்க. திட்ட அறிக்கைக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்களோ சேம் அதேமாரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி அதேமாரி வந்து பார்த்தா நீங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடனுக்கான நோக்கம் கேட்டிருக்காங்க. எதுக்காக லோன் வாங்குறீங்க. ஸோ எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்காகவா, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவா, இல்லை ஒர்க்கிங் கேபிட்டல் ஆப்ரேஷன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. மூணுமேன்றாங்க. நீங்கள் மூணு கூட சைட் பண்ணிக்கோங்க. எந்த காரணத்துக்காக லோன் வாங்குறீங்க அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக வங்கி கணக்கு விவரங்கள் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு பேங்க் இன்ஃபர்மேஷன். ஸோ முதல் கட்டமாக அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். ஸோ உங்கள் நேம் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. வங்கியின் பெயர், எந்தமான பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான கிளையின் பெயர் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கோட டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. உங்கள் பேங்க் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதேமாரி எந்த பிரான்ச்சில் இருக்குது அப்படின்றத சைட் பண்ணி ஐஎஃப்எஸ்சி கோட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு சந்தைப்படுத்தலுக்கான ஆதரவு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. தயாரிப்புகளை இ-காமர்ஸ் தளங்களில் சேர்க்க ஆதரவு தேவை அப்படின்னா இந்த ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். அதேமாரி இந்தியாவில் புதிய சந்தைகள் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளுக்கான இணைக்க ஆதரவு தேவை. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் வழங்க மார்க்கெட்டில் இம்போர்ட்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் டிக் பண்ணிக்கோங்க. கண்காட்சிகள் மற்றும் வர்த்தக கண்காட்சிகள் நீங்கள் பங்கேற்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். பிராண்டிங் பேக்கேஜிங் ஆதரவு தரும், அதுக்கு நீங்கள் டிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தமான மார்க்கெட்டிங் சப்போர்ட் வேணாலும் டிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சுயசான்று அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ தெளிவாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் உங்கள் அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கான சப்சிடி வந்து வழங்குவாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. மாடல் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபில் பண்ணி அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் இந்த ஸ்கீமுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். கலைஞர் கைவினைக்கான ஸ்கீம் தான், நல்ல ஸ்கீமாக தான் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.